இப்போ நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் இந்த வீடியோவில் மேக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு ப்ரீசெட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஒரே ஒரு ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதில் நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பேன். அதாவது இந்த முன்னாடி இருக்க லிரிக்ஸு அந்த டெம்ப்ளேட்டு எல்லாமே சேர்த்து நானே ஒரே ப்ரீசெட்லேயே இந்த மாதிரி பேக்ரவுண்டில் ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். நீங்கள் இதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜஸை மட்டும் இந்த ஒரு சில இடத்துல சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த குரூப்ஸ் இருப்பதில் அந்த 4 குரூப்பில் மட்டும் நம்ம வேறு மாதிரி ஒரு ஸ்டைலில் இமேஜை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ ப்ரீசெட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் ஸ்டார்டிங்லேருந்து இந்த 0.0 செகண்ட் பார்த்தீங்களா, இதிலிருந்தே நம்ம எப்படி இமேஜ்லாம் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 1, 2, 3, 4 அடுத்து இந்த 5, 6, 7 இந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க் வர 7 இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 7 இமேஜ்லையுமே நம்ம ஒரே இமேஜை தான் செலக்ட் பண்ணணும். அந்த ஒரு இமேஜை நம்ம வேறு ஆங்கிளில் காட்ட போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த சாங்குக்கு மேலே ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல டெக்ஸ்ட் இருக்கா, இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை. ஸோ அந்த இமேஜை ஃபஸ்ட்டு இதில் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், என்னோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு இதில் சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே மூவ் பண்ணி இந்த ரெண்டாவது இருக்க பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு அதே மாதிரியே கலர் அண்ட் ஃபில். ஸோ அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி உங்களோட ஃபைல் மேனேஜரை மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டு இதில் நம்ம முன்னாடி என்ன இமேஜை செலக்ட் பண்ணமோ அதே இமேஜ் இந்த 7 இதுலேயுமே ஒரே இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணால் இந்த சைடு வந்து கட் ஆகுதா. ஸோ இந்த மாதிரி ஒரு அந்த இமேஜில் ஒரு பார்ட்ஸையும் இந்த ஒரு பேக்ரவுண்ட்லேயும் நம்ம காட்ட போகிறோம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரே இமேஜை செலக்ட் பண்ணிக்கிருக்கோம். ஸோ இதே மாதிரி வரிசையாக மூவ் பண்ணி கரெக்டாக எல்லாத்துலேயுமே இந்த அந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க் வர நான் எத்தனை பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கணும், ஸோ அந்த எல்லா பேக்ரவுண்ட்லையுமே ஒரே ஸ்டெப்லேயே போய் ஒரே இமேஜை இந்த மாதிரி வரிசையாக நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு போனாலே போதும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவில் இருக்க பாதி இமேஜ், அதாவது இந்த ஸ்டார்டிங்கில் இருக்க பாதி இமேஜை நம்ம இந்த ஒரு இமேஜை வச்சு ரொம்ப ஈஸியாகவே மேக் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கடுத்து மீத இருக்கும் இதே மாதிரி ஈஸியான ஸ்டெப்பில் தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிகிட்டே வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நான் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கொடுத்துருக்கேன். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற மட்டும் நீங்கள் ஈஸியான ஸ்டெப்பில் கற்றுக்கணுன்னா வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நான் அந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க் வர இருக்க அந்த 7 பேக்ரவுண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரே இமேஜை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாமே மாறுறது. ஸோ இந்த அளவுக்கு பண்ணதுக்கப்புறம் இதுக்கடுத்து இந்த ரெண்டாவது பீட் மார்க் பதிலாக இதில் வந்து நம்ம வேறு இமேஜ் தான் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த ரெண்டாவது இருக்க இமேஜை டச் பண்ணிட்டு அதே மாதிரியே கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு ஸோ அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிட்டு இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற வேறு இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தாலே போதும். ஃபஸ்ட் இதில் வந்து ஈஸியாக சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி அதுக்கு அடுத்துருக்கு பார்த்தீங்களா, அதையும் டச் பண்ணி அதே மாதிரி அந்த இமேஜை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில். ஸோ அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்து இந்த இடத்துல வேறு இமேஜை செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தாலே போதும். இதிலே ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் ஆயிடும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வீடியோட பாதி வரைக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இந்த குரூப்ஸ் வருது பார்த்தீங்கன்னா, இந்த குரூப்பில் வந்து நம்ம 4 இமேஜை வேறு இமேஜை செலக்ட் பண்ணாலும் சரி, இல்லை ஒரே இமேஜாக நீங்கள் பாதி ஆட் பண்ணாலும் சரி. ஸோ இதில் ஃபஸ்ட் இருக்க குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த எடிட்டிய குரூப் போயிட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதை ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த பீட் மார்க் அளவு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அந்த இமேஜை டச் பண்ணிட்டு கீழே இருக்க இந்த எஃபெக்ட்டில் போயிட்டு இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்றத போயிட்டு இந்த மேலே இருக்க சர்ச் பாரில் போய் டைல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி இந்த எஃபெக்ட்டை மட்டும் ஜஸ்ட்டு நீங்கள் இதில் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு எந்த சேஞ்சுமே பண்ண வேணாம், அதில் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு இப்போ இந்த இமேஜை டச் பண்ணி கரெக்டாக அப்படியே மூவ் பண்ணி ஃபேஸ் வந்து சென்டரில் தெரிகிற அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி செட் பண்ணி இதோட சைஸ் என்ன வேண்டாம் கம்மி பண்ணி இந்த மாதிரி சென்டரில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்கள் அந்த இதை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு லேயரில் மட்டும்தான் இந்த மாதிரி இமேஜ் சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இதே மாதிரி அடுத்து மீத இருக்க 3 லைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால் அந்த எடிட்டிய குரூப், அதாவது ரெண்டாவது குரூப்பை டச் பண்ணி எடிட்டிய குரூப் லேயரோட ஸ்டார்டிங்கு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானு அடுத்து அதே மாதிரி அந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜ் செலக்ட் பண்ணி இதையும் கரெக்டாக அந்த பீட் மார்க்குள்ள ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்பயும் போல் அந்த இமேஜை டச் பண்ணி இந்த எஃபெக்ட்டில் போயிட்டு இந்த ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி வச்சிருக்க அந்த டைல்ஸ்ன்ற எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சுட்டு இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துட்டு இப்போ அந்த இமேஜை டச் பண்ணி கரெக்டாக நம்மளோட ஃபேஸ் மட்டும் சென்டரில் தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 2 இதில் ஈஸியாக சேஞ்ச் பண்ணியாச்சா. இதே மாதிரியே அடுத்து மீத இருக்கிற 2லையும் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி அடுத்து லாஸ்ட்டில் 2 லேயரு. ஸோ இதில் நம்ம முன்னே பண்ண மாதிரி அந்த கலர் அண்ட் ஃபில்ல போய் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிவிட்டு
அடுத்து இதே மாதிரியே லாஸ்ட்டில் ஒரு குரூப் இருக்கா, இதிலே நீங்கள் அதே மாதிரியே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரிகிற மாதிரி தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.